Hi guys, welcome to Lazygirl cooking. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பானிஷ் ஆம்லெட். ஸோ இது வந்துட்டு 3 மெயின் ப்ராசஸாக பண்ணுவோம். அண்ட் இது வந்து 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் 3 தான். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேனில் ஆயில் ஊற்றி அது வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹீட் ஆனோடனே வந்துட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆனியன்ஸ் வந்து பிக்காக தான் சாப் பண்ணியிருக்கு. அண்ட் இன்றைக்கி நான் வந்து 2 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணியாச்சு. ஆனியன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே பொட்டேட்டோ ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது குக் ஆகிட்டுருக்க சைமல்டேனியஸாக 4 எக்கை வந்து உடச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பொட்டேட்டோ ஆனியனில் சால்ட் ஆட் பண்ணிட்டனால வேறு எதுவும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் பெப்பர் மட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனோடனே பேனை வந்து ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே எக்கில் போட்டுருங்க, பொட்டேட்டோவும் ஆனியனும். ஸோ லைக் ரைட் ஃப்ரம் பேனில் எடுத்த உடனே போட்டுருங்க. ஹீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட் அன் இஷ்யூ. ஹாட்டாக இருக்கும்போதே அதை வந்து ஆட் பண்ணிடுங்க எக் மிக்ஸ்சரில். ஸோ இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் திக்காகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு 20 மினிட்ஸை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது நல்லா செட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அதுக்காண்டி நான் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இது திக்காக ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ நல்ல ஆனியனும் பொட்டேட்டோலையும் எக்கு நல்லா கோட் ஆகி நல்லா திக்காக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை மறுபடியும் பேனில் ஆயில் ஊற்றிட்டு இந்த மிக்சரை அப்படியே போட்டுடலாம் ஃபுல்லாகவே. ஸோ இது ஈவனாக வந்து பொட்டேட்டோ ஆனியனும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒரு இடத்துல மட்டும் எல்லாமே இருந்துட்டு இன்னொரு இடம் ஃப்ரீயாக இருக்காத மாதிரி. ஸோ எல்லாமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து லோ ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். லைக் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் சம்டைம்ஸ் அது பேர்ன் ஆகிடும் கீழே. அதனால தான் கொஞ்சம் லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ ஐடியலாக நம்ம லோ ஹீட்டு இல்லை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணும்போது ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை ஃப்ளிப் பண்ணணும். ஸோ இப்போது அந்த அதர் சைடுக்கு ஃப்ளிப் பண்ணிட்டு இப்போ குக் ஆகாத சைடை மறுபடி அதை வந்து ஃபேஸ் டவுனாக வச்சு மறுபடி குக் பண்ணணும். ஸோ தட் 2 சைடுமே ப்ராப்பராக குக் ஆகிருக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த செகண்ட் டைம் குக் பண்ணும்போது ஒரு ஹார்ட்லி ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான், டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ ஐடியலாக இது வந்து 3 ப்ராசஸ். ஆனியன் அது ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் எக்கில் போடணும், அப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ 3 ப்ராசஸாக தான் ஸ்பானிஷ் ஆம்லெட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது குக் பண்ண தேவையில்ல. ஸோ இதுதான் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் ஸ்பானிஷ் ஆம்லெட். ஸோ இது வந்து மார்னிங் ப்ரன்ச்சுக்கு சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ that's it guys, Spanish omelette is ready.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். பாய்.